வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வேல் இருக்க பைமே சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமாவாசை தினத்தில் காகத்திற்கு உணவு வைக்கிறோம். ஏன்னு தெரியுமாங்க? அமாவாசையில் உணவின் போது காகத்திற்கு வைப்பதில் இந்த ஒரு உணவு வைக்கக்கூடாதுங்க. இதனால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது உங்களுடைய உணவை எடுத்துக்கலையா, இதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதற்கான ஒரு எளிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்களா, புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை தினத்தில் படையலிட்டு வணங்கிய பின்னாடி தான் நாம் காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. இப்படி உணவிடுவதன் மூலம் பித்திருக்களுடைய ஆசை கிட்டுன்னு நமக்கு நம்பிக்கை இருக்குதில்ல. அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காக்கை வடிவலதாங்க வந்து வழிபாட்டில் கலந்து கொள்கிறாங்க. யமனும் சனியும் சகோதரர்களாக இருக்கிறாங்க. அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரையுமே நீங்கள் ஒரே சமயத்தில் திருப்தி அடைய செய்திடுவீங்க. அமாவாசை தினத்தில் காக்கைகளை வழிபடுவதனால சனி பகவானை திருப்தி அடைய செய்வீங்க. முன்னோர்களின் இறந்த தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாகாளய அமாவாசை வழிபாட்டில் நீங்கள் காகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். காகத்திற்கு நீங்கள் தினமுமே காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்திருக்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க. அது மட்டும் இல்லைங்க, சேவினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதுன்னு தீராத கலன் தொலைகள் கூட தீர்ந்துடுமாங்க காகத்திற்கு சாதம் வைப்பதால். யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே காகம் வந்து நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து பல முறை குரல் கொடுத்துடுங்க. இதை நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்கள்ல. காலையில் நாம் எழுவதற்கு முன்னாடியே காக்கினுடைய சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த நாளில் நம்ம நினைத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி பெறுவோமா. நமக்கு அருகில் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு அருகில் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உணவிட வேண்டுங்க. காகம் வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகள் நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்துதுங்க. அப்படி இருக்கையில் காகம் பார்த்தீங்கன்னா வழிபாட்டில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. அமாவாசை நாளில் காக்கைக்கு வைக்கக்கூடிய உணவு அது உண்டால்தான் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்குமான்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. எந்த அமாவாசையாக இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. தனது தான் தந்தையர், மனைவி, தாத்தான்னு பாட்டா உள்ளிட்டோர்கள் திதி தெரியாமல் திதி கொடுப்பதன் பலன் தெரியாமலும் திதியை கொடுக்காம இருப்பீங்கள்ல. அவர்களுக்கு பித்ரு தோஷம் ஏற்பட்டு அவர்கள் வீட்டில் எந்த நல்ல காரியம் நடக்காமல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டந்தாங்க ஏற்படும். இதனால் தான் எல்லா மகாலய அமாவாசையிலையும் தர்ப்பணமும் திதி கொடுத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. 7 ஜென்மத்து முன்னோர்களும் ஒரு சேர அந்த குடும்பத்தில் வாழ்த்துவதாக சொல்லுவாங்க. ஆடி அமாவாசையில் நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த அமாவாசையின் போது ஆண்கள் ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்துடுங்க. அவர்கள் போய்விட்டு வருவதற்கு முன்னாடியே பெண்கள் வீட்டில் உணவை சமைத்து வச்சுக்கோங்க. பின்னர் பூஜை அறையில் அவரவர் குடும்ப வழக்கப்படி 5 வாழை இலைகளில் பாயாசம், வடை, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் சாம்பார்னு அப்பளம் வைத்து தீபாராதனை செய்து வழிபடுங்க. பின்னர் ஒரு இலையில் காகத்திற்கு சாதம் வைத்து 1 டம்ளரில் தண்ணீர் கொண்டு போய் உங்கள் வழக்கமாக வைக்கக்கூடிய காகத்திற்கு சாதத்தை வைத்திடுங்க. நீரை கொண்டு லேசாக சுத்தம் செய்துட்டு இலையுடன் சாதத்தை அப்படியே வச்சுட்டு வாங்க. இப்படி வைத்துட்டு வந்து போது காகம் எடுக்கிறதா, எந்த திசையில் எடுக்குது, எந்த உணவை முதல்ல எடுக்குதுன்னு மறைந்திருந்து பாருங்க. அதெல்லாம் செய்ய தேவையில்லைங்க. பொதுவாகவே நீங்கள் காகத்திற்கு தினமும் குறிப்பிட்ட நேரத்திற்கு உணவு வைப்ப பழக்கம் இருந்துச்சுன்னா காகம் தன்னாலே வந்து அமாவாசை அன்று அதே நேரத்தில் உணவு வைத்திங்கன்னா எடுத்துடும். இல்லைன்னா கூட காக்கான்னு காக்கா போல் கத்தினாலே வராது. இதனால் பலருக்கு உங்களுக்கு மன வருத்தம் கூட ஏற்படலாம். நம் முன்னோர்களுக்கு நம் மீது என்ன கோபமோன்னு தெரியலன்னு நாம் வைத்த உணவை எடுக்கவில்லைன்னு கூட வருந்துறீங்கல்ல. அதெல்லாம் தேவையில்லைங்க. காகங்களுக்கு உணவு வைத்துட்டால் போதும். அது எடுத்தாலும் எடுக்கலனா கூட
அந்த உணவை பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு வைத்ததாகவே சொல்லப்படுது. சில நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூட காக்கைகள் வராமல் கூட இருக்கலாம். யாரும் மனக்கவலைப்படாதீங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இதற்காகவே காக்கையை ஒரு நபர் வாடகைக்கு விடுவராராம். சரியாக அமாவாசை நாளில் அவருக்கு பணம் செலுத்திட்டு காக்கைக்கு உணவு வைக்கலான்னு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த செய்தி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடியே காகத்துக்கு உணவு வைத்த பின்னர் தான் நீங்கள் இலையில் போட்டு சாப்பிடணுங்க. அலுவலகம் செல்வோராக இருந்தீங்கன்னா தந்தையருக்கு பிடித்த உணவை எடுத்து சென்று சாப்பிடுவது ரொம்ப நல்லதுங்க. காகத்திற்கு நீங்கள் தினமும் காலையில் சாதம் வைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் தீர்ந்துடும், புத்திர சந்தான பாக்கியமும் உண்டாகிடுங்க. காகம் நம்முடைய முன்னோர்கள் வடிவமாக பார்க்குறோம். அதோடு நம் முன்னோர்கள் வழிபாடு நடத்தும் போது முன்னோர்களின் காக்கை வடிவில் வழிபாட்டில் கலந்து கொள்வதாக சொல்லுவாங்க. காக்கை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்குது. காக்கைக்கு உணவளிப்பதால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். அதோடு சனி பகவானுடைய சகோதரராக இருக்கக்கூடிய யமதர்ம ராஜாவும் பார்த்தீங்கன்னா காக்கை வடிவில் தாங்க மனிதர்கள் வாழும் இடங்களில் அவர்களுடைய நிலையை அறிவாரா. அதே போல் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளை காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதில்ல. விரத தினங்களையும் படையலிட்டு காகத்துக்கு உணவு வைப்பீங்க. சில பரிகாரங்களுக்காக முன்னோர்களுக்கு பித்ருக்களாக சாப்பாடு வைப்பீங்க. சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாதுங்க. அசைவ உணவுகளை காகத்திற்கு வைத்திடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கும்போது மீதமான உணவோ இல்லை எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது. இதனால் தோஷம் உண்டாகிடுமா. அதே போல் குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா சில சமயம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாம போயிடும். இது பலருக்கு குழப்பத்தையோ சங்கடத்தை ஏற்படுத்திடலாம். நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காமல் போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாங்க அர்த்தம். முன்னோர்களுக்கு நீங்கள் தவறாமல் திதி கொடுத்து வாங்க. அப்படி தராமல் போணுச்சுன்னா உங்கள் மீது கோபமாக இருக்கலாம். ஆடி அமாவாசையில் நீங்கள் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்திட குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் சென்று வழிபடுங்க. இல்லைன்னா கூட குலதெய்வ கோவிலுக்கு சென்று 11 நாட்கள் தொடர்ந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்திடலாம். இது போன்ற பரிகாரங்கள் எல்லாம் செய்தாலே போதும். முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு நீங்கள் வைக்கக்கூடிய சாதம் பார்த்தீங்கன்னா உரிய முறையில் சேர்ந்து விடுது சொல்லப்படும். காகம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தினுடைய கூடு எந்த கிளையில் கட்டுதோ அதற்கேற்ற பலன்களும் மலைக்கு உள்ள தொடர்புன்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் ஒரு பட்டு போன மரத்தின் கூடு கட்டிச்சுன்னா பஞ்சம் அழிவு ஏற்படுன்னு எடுத்துக்கலாம். மரத்தின் கிழக்கு புற கிளையில் கூடு கட்டினுச்சுன்னா இலையுதிர் காலத்தில் தான் மழை பொழியுமா. மேற்கு கிளையில் கூடு கட்டினா மழை காலத்தில் மட்டும்தான் மழை வருமாங்க. தெற்கு வடக்கு கிளைகளை கூடு கட்டினுச்சுன்னா மழை காலத்துக்கும் காற்றாடி காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் மழை பெய்யுமா. ஒரு கிராமத்தை நடுவில் காரணம் இல்லாமல் சுற்றி திரியக்கூடிய காகம் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தெரிவிக்குதுங்க. ஒரு காக்கை 3 இல்லைன்னா 4 குஞ்சு பொரித்தா அமோக உணவு விளைச்சல் வந்துடுமா. 5 இருந்துச்சுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படுமா. பதிலாக காகங்கள் ஒரே முட்டை இட்டாலோ முட்டையோ இடாமல் இருந்தாலோ கூட்டில் இருந்து முட்டைகளை தள்ளி உடைத்தாலோ நல்லதல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. பயணம் செல்லும்போது வாகனம் கூடை காலனி மீது எச்சமிட்டுச்சுன்னா பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அதே போல் பயணத்தின் போது எதிரே வந்துச்சுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம். சிலரது தலையில் காகம் தட்டுவது. அப்படி ஒருவருடைய வாகனம் குடை காலனி உடல் நிழல்ல காகம் தன் சிறகால தீண்டிச்சுன்னா பயணத்தின் போது அவருக்கு பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு நிகரான பாதிப்பு ஏற்படுவதை குறிக்குதுங்க. அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் உங்கள் மீது பூக்களை தூவினால் அந்த பயணத்தில் உங்களுக்கு பலவிதமான தன லாபமும் ஏற்படும். பயணம் செல்லும்போது காகம் எந்த பொருளை தன் அழகால கொண்டு வருதோ அந்த பொருள் வகையிலான லாபம் பயணத்தில் உண்டாகுமா. சிவப்பு நிற பொருட்கள் தங்க வகையிலான லாபத்தை, வெண்ணிற பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளி லாபத்தை குறிக்குதுங்க. பஞ்சு போன்ற பொருட்கள் வஸ்திர லாபத்தை குறிக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்மிடமிருந்து எடுத்து செல்வதை போல கண்டிங்கன்னா அந்த வழியிலான
நஷ்டமும் ஏற்படுமாங்க. இந்த பதிவில் காகத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நீங்கள் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.